அற்புதமான ஒரு பொருளாக இருப்பதால் இஞ்சி சாற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேன் ஒரு மிக சிறந்த மருத்துவ பொருளாக இருப்பதாலும் மேலும் தேனில் உள்ள சுவைகள் அற்புதமான மனித குலத்திற்கு நன்மை பயப்பதாலும் தேனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த 5 பொருட்களை கொண்டு நெஞ்சி படபடப்பு என்று சொல்வார்கள் மற்றும் நெஞ்சி பகுதியில் எரிச்சல் என்று சொல்வார்கள். இந்த நோயிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். இதன் செய்முறையை இப்போது பார்க்கலாம். முதலில் கரும்புச்சாறு 50 மில்லிகிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் சீரகம் என்று சொல்லக்கூடிய சீரகத்தூளை அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். மிகுந்த நன்மை தரக்கூடிய இஞ்சி சாறை 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். உடலுக்கு நன்மையும் உடல் வெட்டை சூட்டையும் தணிக்கக்கூடிய உடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். தேன் 2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்தனையும் கலந்த இந்த கலவையை அன்பான நேயர்களை நன்றாக கவனிக்கும். சிலருக்கு திடீர் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி கேட்பட்டாலோ அல்லது அந்த செய்தியை பார்த்தாலோ அவர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் மற்றும் நெஞ்சு படபடப்பு தடதடா என்கிறது சொல்வார்கள் கிராம பழமொழியில். அந்த நெஞ்சு படபடப்பை நீங்க அற்புதமான ஒரு பொருளாக இது இருப்பதால் இதை காலை வேளையில் மட்டுமே அருந்த வேண்டும். நண்பகல் மாலை வேளையில் அருந்தக்கூடாது. காலை வேளையில் மட்டுமே வெறும் வயிற்றில் மட்டுமே இதை நாம் அருந்த வேண்டும். சிறியவர்களுக்கு அல்ல, பெரியவர்களுக்கு மட்டும். காலை வேளையில் இந்த கரும்புச்சாறு, இஞ்சிச்சாறு மற்றும் எலுமிச்சை பழச்சாறு, சீரகத்தூள், தேன் சேர்த்த இந்த கலவையை இந்த நான் மேற்குறிப்பிட்ட அந்த வியாதி உள்ளவர்கள் பரிபூர்ணமாக இந்த சாற்றை தினந்தோறும் அறிந்து வந்தார்களானால் சுமார் ஒரு 20 முதல் 30 நாட்களுக்கு அறிந்து வந்தார்களானால் நெஞ்சு எரிச்சல் படிப்படியாக விலகி அவர்களுக்கு நெஞ்சு படபடத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி பூரணமாக குணமாகிவிடும். அன்பான நேயர்களே, இந்த மருந்தை தாங்களும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.